ஹாய் கைஸ். ஸோ இப்போ வந்து நாங்கள் கருப்பு படத்தோட மூவி டிஸ்கஷனில் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீக் பார்த்தோன்னா நாங்கள் வந்து கருப்பு படம் ரிலீஸ் ஆகிருந்துருக்கு, சூர்யாவோட மூவி. ஸோ நாங்கள் போய் ஹரி வந்து அவர் ஊர்லேயும் நானும் யோகிலாம் ஃப்ரெண்ட்ஸாக எங்கள் சென்னையிலையும் போய் பார்த்துட்டு வந்தோம். ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான மேட்டர்னா, இந்த கருப்பு டிஸ்கஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் ஒன்று நான் சொல்கிறேன். ஒரு பீக் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க நார்மலாக எல்லாருக்குமே. இது ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் கிடையாது. பட் ஒரு 2-3 எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி சொல்லணும்னா, நீங்க ஒரு கிரிக்கெட் ஆடும்போது ஒரு நல்லா ஒரு மேட்ச் ஃபினிஷிங் நாக் ஒன்று ஆடுறது, இல்ல உங்களுக்கு ஃபேவரட்டான டீம் வந்து ஜெயிக்கிறது, இல்ல நீங்க பார்பர் ஷாப்புக்கு போறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கரெக்டா ஹேர் கட் அமையிறது, அண்ட் ஏதோ ஒரு இடத்துக்கு போகும்போது டிராஃபிக்கே இல்லாம அந்த இடத்துல டக்குன்னு ரீச் ஆகுது. இந்த மாதிரிலாம் ஒரு பீக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு நல்ல கமர்ஷியல் சினிமா பார்த்ததுக்கு அப்புறமும் கிடைக்கும். அந்த மாதிரியான கமர்ஷியல் சினிமா தான் இப்போ நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல ஃபுல் பேக்டு கமர்ஷியல் சினிமா ஒன்று வந்திருந்தது. அது பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருந்தது. ஒரு மாஸ் ஹீரோ படம், அந்த மாஸ் ஹீரோக்கான எலிவேஷன் அண்ட் அதோட ஃபுல்ஃபில்லிங் ஸ்டோரி, இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப நல்லாவே போச்சு அந்த என்டையர் இதுவுமே. ஸோ ஆன் திஸ் நோட் நாங்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ கருப்பு படத்தோட டிஸ்கஷன் தான் இந்த வீடியோ. கருப்போட ஒன்லைனர் மட்டும் நாங்கள் சொல்லணும்னா, கோர்ட்ல அண்ட் அட்வொகேட்ஸ்னால வர ப்ராப்ளம்ஸை அவங்களோட கருப்பு பக்கத்தை சூர்யா கருப்பாவே வந்து டீல் பண்ணி அதை சரி கட்டுறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஸோ இந்த படத்தை வந்து சூர்யா வந்து கருப்பு சாமியாவே நடிச்சிருக்காரு. இது மோர் லைக்லி 90s படத்துல வந்த ஒரு அம்மன் சப்ஜெக்ட் மாதிரி தான். எப்படி வந்து வில்லனுங்கள் எல்லாம் ஆண்டகனிஸ்ட் எல்லாம் திருத்துவாங்களோ அந்த மாதிரி கருப்பு சாமியா வந்து சூர்யாவே திருத்திருக்காரு. பட் அதுக்கேற்ற மாதிரி சூர்யாவோட பீக் ஆக்ஷன் என்டர்டெய்னரா இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஸோ எப்படி போச்சுன்னு இந்த வீடியோல பேசுவோம். அதுதான் இது எனக்கு வந்து அதுதான் இருந்தது. நீங்க வந்து அந்த நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது அம்மன் படம், ரம்யா கிருஷ்ணன் படம் தான் பார்த்துருப்போம். ரம்யா கிருஷ்ணன் வந்து அம்மன் வேஷத்துல இருந்து ஒரு மனுஷ ரூபத்துல வந்து மக்களுக்கு எல்லாம் நல்லது பண்ற மாதிரி, அதே மாதிரி சூர்யா அந்த இடத்துல இருந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆக்ஷன் பண்ணி இதெல்லாம் பண்ணா எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருந்தது. எனக்கு எனக்கு ஓகே தான், பிடிச்சிருந்தது. ஒரு என்டர்டைனிங்கா இருந்தது, ஜாலியா இருந்தது. 2.5 மணி நேரம் படம் அப்படியே பொழுது போயிடுச்சு. அதான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்றது, அது வந்து ஒரு 90ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி படம் வரல. அந்த அம்மன் இல்ல டிவோஷனல் கலந்து ஒரு ஒரு கொஞ்சம் கமர்ஷியல் படம் எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு பெருசா. ஆனா இது ஓரளவுக்கு வந்து ஆர்ஜே பாலாஜி மாஸ்டர் பண்ணிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா மூக்குத்தி அம்மன் இதே கதை தான். நீங்க என்ன பார்த்தாலுமே அதே அம்மன் வரும், அதே அம்மனுக்கு ஒரு சேலஞ்சு, அவங்க அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ற வரைக்கும் அம்மன். அதுல அம்மன், இதுல சாமி, அதுல ஹீரோயின் சென்ட்ரிக் படம், இது ஒரு ஹீரோக்கான மாஸ் படம். அது கொஞ்சம் கமர்ஷியல் காமெடி, இது கமர்ஷியல் ஆக்ஷன், அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க மாத்திட்டு அதே அவரோட ஸ்ட்ராங் லைன் அப் அவருக்கு என்ன வரும்னு தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி எழுதி கொஞ்சம் கமர்ஷியலா எப்படி சொல்றது, மாஸ் சீன்ஸ் கொஞ்சம் எலிவேட் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. அது பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை. நீங்க ரொம்ப லாஜிக்கலா பார்க்கணும்னா இந்த படம் பார்க்காதீங்க, நான் இப்பயே சொல்லிடுறேன். நீங்க ஜாலியா ஒரு ஃபுல், நீங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாசா தியேட்டர்ல கத்தி பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு ஒரு படம் பார்க்கணும்னா தாராளமா இது பார்க்கலாம். ஆனா இது ஓடிடில எப்படி ரீச் ஆகும்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து ஃபயர் விட்டவங்களே ஓடிடில வந்த அப்புறம் எனக்கு தெரிஞ்சு மீம் கண்டென்ட்டா நிறைய யூஸ் பண்ணுவாங்க இந்த படத்துல இருந்து. ஆனா இது தியேட்டர்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபயர் ஓட வேண்டிய படம் தான். இதுல முக்கியமா அவன் சொன்ன மாதிரி நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலா இந்த மாதிரி கமர்ஷியல் சினிமா வந்து. இந்த வருஷம் வந்து பெரிய படம்னு சொல்லி பார்த்த படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பராசக்தி தான் ஆக்சுவலா பெரிய ஹீரோ படம், நல்லா வந்தது அப்படின்னு சொல்லி. பட் அதுவுமே ஆனால் ஃபிளாப். ஐ மீன் இதுல நல்லா பண்ணல, மிக்சட் ரிவ்யூஸ் இருந்தது, சரியா போகல. அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலா ஹிட்டான படம் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சட்டிலான ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம், இல்லைன்னா வந்து இந்த லவ் சப்ஜெக்ட் மாதிரியான படம் தான், ஃபீல் குட் மூவிஸ் தான். ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் சினிமான்னு இந்த வருஷம் பெருசா எந்த படமும் வரல, பெரிய ஹீரோ படமும் எதுவும் பெருசா வரல. ஸோ இதுதான் ஒரு ப்ராப்பர் பெரிய ஹீரோ படம், இப்போ கமர்ஷியல் படமும் கூட. அண்ட் இது வந்து கிளிக்கா இருக்கிறதுங்கிறது இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அது நீங்க வந்து தியேட்டர்ல படம் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, படம் ஆரம்பிச்சதுல இருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு நிறைய கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்கு, ஹை அண்ட் லோ மூமெண்ட்ஸ் இருக்கு. அதை நீங்க படத்தோட என்ஜாய் பண்ணி பாக்குறீங்க அப்படின்றப்போ அது படத்துக்கு பெரிய பிளஸ், இண்டஸ்ட்ரிக்குமே அது ஒரு பெரிய பிளஸ். ஸோ அந்த படி பார்த்தோம்னா இந்த படம் ஆக்சுவலா கொஞ்சம் நம்ம என்ஜாய் பண்ணி நாங்க பார்த்தோம். ஸோ டிபார்ட்மெண்டல் வைஸ் பார்த்தோம்னா இதுல வந்து 3 கேட்டகரியா நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பில்லர்னு 3 பில்லரா நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பில்லர்னு பார்த்தா சூர்யா அப்சல்யூட்லி பிரில்லியன்ட் இந்த படம். அது வந்து கரியர்ல கொஞ்சம் லோ ஃபேஸ் அது இதெல்லாம் எதுவுமே கொஞ்சம் கூட பிசுறு தட்டல. அவரோட ஆக்ஷன் பயங்கரமா டெலிவரி பண்ணியிருக்காரு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஒரு பெரிய ஹீரோ சப்ஜெக்ட். எனக்கு 2015 அஞ்சான் பார்க்கும்போது, நான் அஞ்சான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். அஞ்சான் பார்க்கும்போது எனக்கு ஒரு
ஒரு ஹை மூமெண்ட் ஒன்று கிடைச்சது. அந்த படம் நிறைய பேருக்கு பிடிக்கல, அந்த டைம்ல அது ஃபிளாப் ஆயிருந்திருக்கலாம். பட் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு ஒரு மாஸ் என்டர்டெய்னிங்கா என்ட்ரில இருந்தே பயங்கரமான கூஸ் பம்ஸோட எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா காமிச்ச மாதிரி இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செகண்ட் பில்லர்னு பார்த்தோம்னா ஆர்ஜே பாலாஜி நிறைய பேர் சொல்லலாம். ஆனா சாய் அபியங்கர் தான் செகண்ட் பில்லர் என்ன கேட்டாருன்னா. இது ஜெயிலர் படத்தை அனிருத் இல்லாம பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கருப்பு படத்தை சாய் அபியங்கர் இல்லாம பார்த்தா. நான் எக்ஸாஜரேட் பண்ற மாதிரி இருக்கலாம், அதுதான் உண்மை. இல்ல நான் அதான் ஃபர்ஸ்ட் சொன்னோம். சூர்யா பத்தி பேசிட்டு இருக்கும்போது இது ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு இந்த இந்த ஸ்டோரிய நீங்க ஸ்டோரியா சொல்லும் போது எந்த பெரிய ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்க என்ன சொன்னாலும் இதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும். சூர்யா இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணிருக்காரு. அது நிறைய பாசிட்டிவாவும் போகும், நெகட்டிவாவும் போகும். ரீசெண்டா நெகட்டிவா போனது ஜாஸ்தி. ஆனா அந்த டைம்லயுமே இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அக்செப்ட் பண்ணி அவர் நடிக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா நீங்க பாருங்க, ஒரு மாஸ் ஹீரோ கிட்ட போய் சார் நீங்க தான் கருப்பு சாமியா வர போறீங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? இந்த ஸ்டோரி அவர் எப்படி சொன்னாருன்னு தெரியல, அவர் எப்படி அக்செப்ட் பண்ணாருன்னு தெரியல. ஆனா அங்கங்க எலிவேட் பண்ண வேண்டிய சீன்ஸ் இருக்கு. பட் ஆனா ஃபர்ஸ்ட் ஒன் லைனரா கேட்டா ஒரு மாதிரி கொஞ்சம் காமெடியா இருக்க மாதிரி தான் தோணும். ஆனா சாய் அபியங்கர் நிஜமாவே ஒரு பெரிய பிளஸ் தான். ஈவன் தோ சர்டன் ஏரியாஸ் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கும் படத்துல. ஆனா அந்த மாதிரி மியூசிக் தான் இந்த படத்துக்கு தேவைன்னு எனக்கு தோணுச்சு. நீங்க நார்மல் மியூசிக் டைரக்டர் கிட்ட போயிருந்தீங்கன்னா இந்த எலிவேஷன் கொடுத்துருக்க முடியாது அவங்களால. மேபி அணி கொடுத்துருப்பாரு. அதை தவிர இப்போ யோசிச்சீங்கன்னா வேற யாரும் எனக்கு மைண்டுக்கு வரல. ஜிவி எல்லாம் நல்ல மியூசிக் டைரக்டர் இல்லைன்றது செகண்டரி. ஆனா இந்த படத்துக்கான மியூசிக் இந்த மாதிரி தான் இருக்கணும்ன்றது என்னோட பாயிண்ட். கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கும். பட் ஆனா இது பெட்டர் தான். ஆக்சுவலா தான் இது எப்படின்னா படத்துல நிறைய பாட்டு இருந்தது. பாட்டு டக்குன்னு ஏதோ நல்ல பாட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா எனக்கு பாட தெரியாது. ஏன்னா ஒரு பாட்டுலயுமே எனக்கு லிரிக்ஸ் புரியவே இல்லை. மேபி அதான் எனக்கு ஆல்மோஸ்ட் 27 வயசு ஆச்சு. யோகிக்கு அந்த அவனுக்கு 28 இருக்கும். ஹரிக்கு வந்து கிட்டத்தட்ட அவர் எட்டரிங் 30s. எங்களுக்கு மேபி அந்த ஜென்சி மோட் இன்னும் வராம இருக்கலாம் மேபி. ஆனா பாட்டு ரொம்ப ஐ மீன் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் சத்தம் அதிகமா இருந்த மாதிரி இருந்தது. பட் கங்குவா அளவுக்கு எக்ஸாஜரேட்டிங்கா இரிட்டேட்டிங்கா இல்ல. இது வந்து படத்துக்கு ஒட்டின மாதிரி அந்த எலிவேஷன்ஸுக்கு ஏத்த மாதிரி தான் மியூசிக் இருந்தது. அது படத்தோட நல்லா ஒட்டியும் இருந்தது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா சாய் அபியங்கர் வந்து ப்ராப்பராகவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நான் எனக்கு இன்னி வரைக்குமே எனக்கு ஆனால் டியூடு பார்க்கறதுக்கு மூடு வரல. ஸோ அதனால நான் அந்த ரீல்ஸ்ல பாட்டு கேட்டதோட சரி, நான் படம் பார்க்கல. ஸோ ஆக்சுவலாக நான் பார்த்த ஃபர்ஸ்ட் சாய் அபியங்கர் படம் இதுதான். அதுவுமே ஆனா நல்லா எனக்கு வந்து பெர்ஃபெக்ட் ஐ மீன் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கும்போது நல்ல இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணிச்சு. தேர்ட் பில்லர் பார்த்தோம்னா ஆர்ஜே பாலாஜி. இல்ல அதான் நீங்க மியூசிக் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. நாங்களாம் அந்த காலத்துல வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து ரஜினியை எலிவேட் பண்ணி படையப்பால அந்த மாதிரி பார்த்து வளர்ந்த ஆட்கள். எங்களுக்கு வந்து இந்த மியூசிக் செட் ஆகல. எங்களுக்கு வைபாயி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு அது இன்னும் புரியல. நம்ம புரிஞ்சுக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமா. இல்ல அதான் அது ஆனா புரியலாம் ஒண்ணும் கிடையாது. வைப் தான். நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்றது தான் பிரச்சனை. அப்படி பாடினா நீ கேட்க மாட்டியா? கருப்பா அப்படி கத்தும் போது கரெக்டா குதிரையில வராரு. எவ்வளவு மாசா இருந்தது. தியேட்டர்ல தான் படம் பார்த்தேன். ஏதோ நீ மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஓகே தான் சார். ஆனா என்ன இப்ப காடு மோடு அப்படிங்கிறாரு. அதுக்கு அடுத்து என்ன லிரிக் வந்ததுன்னு தெரிஞ்சாதானே நம்ம என்ன பண்ண முடியும், வைப் ஆக முடியும். எனக்கு அது கேட்க கூட மாட்டேங்குது. எனக்கு புரியுது. காடு மோடுன்னு அடுத்து வந்து பித்தளை புத்தம் அப்படின்னு வந்தது. எப்படி பாடுறதுன்னு எனக்கு தெரியல. அதுல ஒரே ப்ராப்ளம் என்னன்னா இதுல வைப் ஆகுது அப்படின்னா கூட எப்படி அதை வைப் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா லிரிக்ஸ் புரியாம இருக்கிறதுனால அது மட்டும் கொஞ்சம் ஏதாவது கான்சென்ட்ரேட் பண்ணி லிரிக்ஸும் புரியுற மாதிரி ஏதாவது பாட்டு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அணி அளவுக்கு பெரிய விசிட்டா சான்ஸ் இருக்கு. அது என்னன்னா நீங்க முன்னாடி சொல்லுவாங்க ஒரு பாட்டுன்றது எவ்வளவு பேர் ஈஸியா பாடுறாங்களோ அது அந்த அளவுக்கு ஈஸியா அந்த பாட்டு ரீச் ஆகும்னு சொல்லுவாங்க. ராஜா காலத்தும் சரி, ஏஆர் ரஹ்மான் ஜெனரேஷன்லயும் சரி, அந்த 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 2000 early 2000 சொல்றேன். எவ்வளவு பேரு ஈஸியா பாட முடியுதோ, இப்ப சிங்கர்ஸால பாட முடியற பாட்டு தான்ன்றது பாட்டு கிடையாது. எவ்வளவு பேர் நார்மலா இருக்கவங்க பாட முடியுதோ அந்த பாட்டு தான் ஹிட்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இப்பெல்லாம் பாடலாம் அவசியம் கிடையாது. அதை போட்டுட்டு சும்மா அதை கத்தணும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா வைபா இருக்கா அவ்வளவுதான். அது சரி, நானும் வந்து நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் எல்லா பாட்டுமே. நீங்களாவது 1 or 2 times தான் கேட்டேன்னு சொன்னல, நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். நீ போய் லிரிக்ஸ் என்னன்னு பாக்குற வரைக்கும் உன்னால நிறைய லிரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. இந்த படத்துல எல்லா பாட்டுமே அப்படிதான் இருக்கும். நீ காடு மோடு ஓசையே நிக்காமன்னு வரும், அது எனக்கு புரியும். ஆனா நீ நடுவுல கொஞ்சம் 4-5 லைன் நீ போய் லிரிக்ஸ் தேடணும். நீ கேட்க எத்தனை வாட்டி கேட்டாலும் அது லிரிக்ஸ் கேட்காது. அது அந்த மாதிரிதான் விட்டுருங்க. அது இந்த இதுல நம்ம அடுத்து போவோம் அதை பத்தி. எனக்கு இந்த படத்துல ஒரு பெரிய பாசிட்டிவ்னு கேட்டீங்கன்னா ஈவன் மோர் தென் சாய் அபியங்கர் என்னை பொறுத்த வரைக்கும் ஜி கே விஷ்ணு தான். சினிமாட்டோகிராஃபி வந்து எலவேட் பண்ண லெவலுக்கு இந்த படம் வந்து மாஸ். ஆனா மாஸ்னா எனக்கு தெரிஞ்சு ஜி கே விஷ்ணு கிட்ட தான் போனோம். நீங்க இந்த மாதிரி அதுவும் அந்த ரெட் கிரேடிங் போட்டுருவாரு அவர். என்ன பண்ணாலும் ரெட் கலர் கிரேடிங்க போட்டு அப்படியே மாசா அந்த ஸ்லோ மோஷன் எல்லாம் போட்டு வேற லெவல்ல இருந்தது. நீங்க அதுக்கு படத்துல பாத்தீங்கன்னா நிறைய அதுக்கான சீன்ஸும் இருக்கும் ரெட் ஏன்றதுக்கு.
ஏன்னா அவர் கொஞ்சம் கருப்புன்றனால அந்த கருப்பு சாமின்றனால அந்த ரெட் கலர் கிரேடிங் போடுறாரு. ஆனா உண்மையாவே ஜி கே விஷ்ணுக்கு ரெட் கிரேடிங் தான் எலிவேட் கொடுக்கும். நீங்க அவர் எந்த படமா பார்த்தாலும் சரி, நீங்க அவர் பண்ண எல்லா படமும் பிகில், மெர்சலும் சரி, மெர்சல். நீங்க பிகில் மெர்சல் எதுல பார்த்தாலுமே ரெட் கிரேடிங் இருக்கும். அது அவரோட ஒரு சினிமாட்டிக் டச் மாதிரி. சோ அதனால எக்ஸலண்டா எலிவேட் பண்ணிருக்காரு பீக்ல. நீங்க அந்த ஸ்லோ மோஷன் சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதுவும் லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் இருக்கும், அதுவும் செம்மையா இருக்கும். சோ நீங்க அந்த சினிமாட்டோகிராஃபி எனக்கு தெரிஞ்சு பெரிய பாசிட்டிவ் இந்த படத்துல. அண்ட் இன்னொன்று மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜியோட ஸ்டோரி லைன் நம்ம சொல்லும் போது அது என்னன்னா இதெல்லாம் ஒரு ஒன்லைனரா அப்படின்ற மாதிரி இருக்கலாம். பட் யோகி சொன்ன பாயிண்ட் ரொம்ப கரெக்ட். எனக்கு இது ஒரு ஸ்ட்ராங் ஜோன். நான் என்னோட கமர்ஷியல் ஆடியன்ஸை என்னால் இப்படி ரீச் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் ஜோன் அவர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சுந்தர் சி எத்தனை அரண்மனை எடுத்தாலும் மக்கள் வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஆர்ஜே பாலாஜியோட ஒரு ஸ்டோரி லைன் அது. அந்த மாதிரி அவர் ஒரு இந்த வந்து இந்த இதில் சொன்ன மாதிரி மாஸ்டரி பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்து டைலாக்ஸ் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லா இது இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு டைலாக் நான் சொல்லணும்னா, இது நோ ஸ்பாய்லர் தான், சொல்லணும்னா கூட உங்களுக்கு நீங்க கோர்ட்டுக்கு வந்தா தண்டனை கிடைக்கும்னு நினைக்கிறாங்க, ஆனா கோர்ட்டுக்கு வரதே ஒரு தண்டனை தான் அப்படின்னு இருப்பாரு. இன்னொரு இடத்துல வந்து அந்த இடத்துல திடீர்னு வந்து ஜஸ்ட் காட் திங்ஸ் ப்ரோன்னு சும்மா ஒரு சின்ன டைலாக் அடிக்கிறதே வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அந்த மாதிரி ஒரு 2-3 டைலாக்ஸ் வந்து ஒரு நல்லாவே படத்துல ஒட்டி இருந்தது. ரொம்ப ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல அவர் டைலாக்ஸும் அவர் பார்த்து எழுதிருந்ததுங்கிறது அவருக்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதுல டைலாக்ஸ் பத்தி பேசும்போது எனக்கு அந்த ஒரு டைலாக் ரொம்ப அந்த எமோஷனல் டைலாக் வந்து இந்திரன் சொல்லுவாரு. அது வந்து இந்த மாதிரி இந்த நகை வச்சுக்கோ, எனக்கு ஜிபே எல்லாம் பண்ண தெரியாது சார் சொல்லுவாரு. அந்த சீனும் எனக்கு தெரிஞ்ச அந்த படம் எனக்கு ஜிபே பண்ண தெரியாது சார் அப்படின்னு பயங்கரமா இருந்தது. அதான் இந்திரனுமே அந்த இந்திரனோட ரோலுமே சம்மர் ரோல், இந்திரன் பண்ண ரோலும் இல்ல. அதான் அவங்கள வந்து தமிழ்காரங்களா மலையாளக்காரங்களா இருக்கிறதுனால அவங்களை தமிழ் பேச வைக்காம மலையாளத்திலேயே நிறைய டைலாக் பேச வச்சதும் ஒரு பாசிட்டிவ் தான். ஸோ அவங்க வந்து ஆத்தென்டிக் மலையாளிஸ் தமிழ்நாட்டுக்காண்டி ஒரு ஹெல்ப்புக்காண்டி வந்திருக்காங்கன்றப்போ நீ இந்த நம்ம நிறைய படத்துல வரும் இந்த கேரக்டர் தமிழ்ல பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல பேச வைப்பாங்க. அது டப்பிங் பண்ணி ஒரு மாதிரி இருக்கும். இது ஆனா அவங்களே மலையாளத்திலே பேசி நடிக்கிறப்போ இன்னும் எஃபெக்டிவா இருந்தது. டப்பிங்னு சொல்லும் போது எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் என்ன வருதுன்னா, த்ரிஷா இந்த படத்துல லீட் ஆக்ட்ரஸா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு டப்பிங் பாத்தீங்கன்னா சின்மயி பண்ணியிருக்காங்க. த்ரிஷா வந்த சீன்ஸே ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாலாம் இல்ல படத்துல. அது வந்து ஓகே ஒரு ஹீரோ ஒரு ஹீரோ இரிட்டேட்டிங்கா இருந்தது. டு பி ஹானஸ்ட் நான் வந்து பெரிய இடத்துல இருக்காங்க அப்படிங்கறதுலாம் சொல்ல முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கேன். அதனால பட் அகைன் அது எனக்கு ஒட்டவே இல்லை எங்கேயுமே. அதுல இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, சின்மயி டப்பிங் பேசியிருக்காங்க. டப்பிங் ஆக்ஷன் ஷூட் பண்ணக்கப்புறம் டப்பிங்ல ஏதாவது மாத்திருக்காங்களா தெரியல, எக்கச்சக்க இடத்துல டப்பிங்ல பிசிறு தட்டுச்சு. நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணாங்களா தெரியல, ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. டப்பிங் சரியா இல்லாதது காரணத்தினாலதான் அவங்களுக்கு க்ளோஸ் ஷாட்டுமே இல்ல. அவங்க வாய்ஸ் நீங்க பேசும்போது பாத்தீங்கன்னா நிறைய கோர்ட்ல வர டைலாக்ஸ் எல்லாம் நிறைய வந்து இந்த கட் ஷாட்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு க்ளோஸே இருக்காது. எனக்கு தெரிஞ்சு ஒரிஜினலா எடுக்கும்போது க்ளோஸ் எடுத்திருப்பாங்க. அது டப்பிங்ல மேட்ச் ஆகாதனால கட் ஷாட்ல எடிட்ல மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அது காரணமா இருக்கலாம். அதை தாண்டி சைடு ஆக்டர்ஸ்னு பார்த்தோம்னா ஆர்ஜே பாலாஜி அதே இதுல வந்து ஆன்டகனிஸ்டா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா சொல்லணும்னா சூப்பராகவே நடிச்சிருக்காரு. என்ன இதுல ஒரே ஒரு பெரிய பாயிண்ட் என்னன்னா, நீங்க வந்து நீங்க வந்து இந்த படத்துல நீங்க ஆப்போனண்டா உங்களோட ஆள் யாருன்னா கடவுளே. அதனால நீங்க எவ்வளவு ஸ்கோர் ட்ரை பண்ணாலும் யூ கேன் நாட் மேட்ச் இஸ் லெவல். அது அந்த அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் இது இருந்தது. ஏன்னா எவ்வளவுதான் வந்து வில்லனிசம் காட்ட ட்ரை பண்ணாலுமே அது வந்து சூர்யா ஆப்போசிட்ல இருக்காரு, கருப்புசாமியா இருக்காரு அப்படின்றப்போ அது கொஞ்சம் இடிச்சது. ரொம்ப ஈஸியா இருந்தது. ஒரு வில்லன் பயங்கரமான டஃப் கொடுக்குற மாதிரியான வில்லன் இந்த கேரக்டர் கிடையாது. பட் அவர் நடிச்ச விதம் ரொம்ப சூப்பரா இருந்தது. இன்னொன்னு ஒரே ஒரு சின்ன இதுதான், அவன் வந்து சத்தியெல்லாம் வாங்கியிருப்பாரு, இனிமே நீ கருப்புசாமி வரக்கூடாது, நார்மல் மனுஷன் ஜெயிச்சு காட்டுன்ட்டு. திடீர்னு பார்த்தோம்னா செகண்ட் ஹாஃப்ல இருந்து கருப்புசாமியா வந்துருவாரு. எதுக்கு வராரு என்ன வராருன்னு தெரியாது. பட் யோகி சொன்ன மாதிரி லாஜிக் எதுக்கு உனக்கு லாஜிக்கு, கதை வச்சு நீ என்ன பண்ண போற, வரியா படத்தை பாரு கைத்தட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி தான் அந்த படம் இருந்தது. லாஜிக் எல்லாம் பாக்காதீங்க, ஜாலியா வந்து படம் பாருங்க, நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அண்ட் இன்னொரு பாயிண்ட் வந்து நட்டி வந்து ஒரு அகைன் இன்னொரு சைட் ஆக்டர் ரோல் பண்ணியிருந்தாரு, கோர்ட் இது ஜட்ஜா. அவருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. அவர் வந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆக்சுவலா ஆக்டிங் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? உண்மை என்னன்னா இது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஒரு ஒரிஜினல் கலந்த ஒரு கதை தான் நீங்க கேட்டீங்கன்னா. ஏன்னா இது உண்மையாவே திருநெல்வேலி ஹைகோர்ட் வெளியே இருக்க மாடசாமியோட கதை தான். உண்மையாவே ஹைகோர்ட் சாமின்னு சொல்லுவாங்க, மகாராஜா சாமின்னு. நீங்க அந்த ஊருக்கு பக்கம் போனீங்கன்னா அது மேபி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி சைட்ல உண்மையாவே இந்த மாதிரி ஹைகோர்ட் வெளியே இருக்க சுடல மாடசாமியோட கதை தான். அது வந்து அந்த ஒரு பேஸா எடுத்து இவர் கொஞ்சம் அப்படி மேல அவரோட மூக்குத்தியம்மன் சாயில் எல்லாம் பூச்சிருக்காரு, வேற ஒண்ணும் இல்ல.
பட் ஆனா அதான் ரொம்ப லாஜிக்கலா எதிர்பார்க்காதீங்க. இல்ல போனீங்களா தூத்துக்குடி ஜாலியா இருந்தீங்களா அப்படின்னு. இல்லடா இன்னொரு விஷயம், இல்ல தூத்துக்குடி திருநெல்வேலி மட்டும் இல்ல, எங்க ஊரு பக்கத்துல எங்க ஊரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கு. எங்க ஊர் கோர்ட்டுக்கு வெளியுமே அந்த மாதிரி ஒரு கோயில், சின்னதா ஒரு கோயில் இருக்கும். அது எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா ஊர்ல பக்கத்துலயும் பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல அது ஆமா பொதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்ஜே பாலாஜி சொன்னாரு. சோ அதனால சொல்றேன் நான். அது மேபி ஃபார் இன்ஃபர்மேஷன். அப்புறம் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நீங்க வந்து ஒரு பெரிய ஹீரோ படத்துல எல்லாம் வேற வேற ஸ்டேட் ஆக்டர்ஸ் வந்து கேமியோ பண்ணுவாங்க. இங்க வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் உங்களுக்கு இருக்கு. அவர் படத்துல அவரே கேமியோ, அந்த மாதிரி அவரே சொல்றாரா, சூப்பர் சூப்பர் அந்த மாதிரி இருக்கும். நீங்க கிளைமேக்ஸ் எல்லாம் பாருங்க, அது ஒரு நல்ல மாசா இருக்கும். அது ஒரு நல்ல இதுதான். ஸ்பாயிலர் வேணாம் ரொம்ப. அதான் ரெண்டு 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 கேமியோடா. இது ஒரு கேமியோ, அது ஒரு கேமியோ. அது அந்த கேமியோ அதான் இன்னும் பெரிய கேமியோ. அது வந்து அதான் படத்தை அதான் பார்க்கும்போது அததான் அது சொல்றேன். வந்து லீக் ஆயிருச்சு. பட் இது கிளைமேக்ஸ்ல யோகி சொன்ன மாதிரி அவரோட கேமியோவே ஒரு இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது ம், ஆக்சுவலா. சூர்யா ம், வழக்கமா இந்த மாதிரி கான்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாரு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ம், அவரோட மூவில இருந்து இல்ல மத்த ஆக்டர்ஸோட மூவில இருந்தா ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணது எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் அகைன் அது ரொம்ப நல்லாவே இருந்தது. ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்காக இது பண்ணதுதான். பட் அகைன் எங்கேயும் மூஞ்சி சுளிக்கிற மாதிரிலாம் இல்ல, ஜாலியாவே என்ஜாய் இல்ல பண்ணலாம் அதான் அந்த அதான் சீன்ஸ் வந்து. அதுதான் ஜாலியா உனக்கு இருக்கு. ஆ அது உனக்கு ஏன்னா த்ரிஷா அந்த சீன்ல வச்சுட்டு அது ஒண்ணு பண்ணது வந்து நல்லா இருந்தது. சூப்பரா ம், இருந்தது. ம், அது ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்டே ஃபிட் பண்றாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் தான் அந்த படத்தோட ஒரிஜினல் படம் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இது ஒரு ஃபேண்டசி படம்னு உங்களுக்கு மைண்ட் செட் பண்ணிடுவாங்க. சோ நீங்க அந்த ஸ்டேஜ்ல இருந்தே நீங்க அதுக்கு மேல வர்றது எல்லாமே அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கணும். வேற வழி இல்ல உங்களுக்கு. நீங்க அங்க போய் லாஜிக் தேடக்கூடாது. ம். நீங்க இன்டர்வல் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதான் நீங்க என்னன்னா இந்த படத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு தியேட்டர்ல போய் பாருங்க. அண்ட் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற நல்ல தெரிஞ்ச தியேட்டர்ஸ்ல போய் பாருங்க. பிவிஆர் ஐபாக்ஸ் எல்லாம் போனீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒட்டும் தெரியல. ஏன்னா இது என்ஜாய் பண்ண வேண்டிய படம். அமைதியா கை தட்டினீங்கன்னா உங்களுக்கு போர் தான் அடிக்கும். அதான் அண்ட் கார்த்தி சொல்ற மாதிரி நைஸ்ல எப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி. அதுதான் அதே மாதிரி எனர்ஜியா வராது. ஓடிடிலயும் உங்களுக்கு அது ஒட்டுன்னு எனக்கு தோணல. இது வந்து காந்தாரா இது மாதிரி தியேட்டர் இருக்காது. தியேட்டர் நீங்க மெட்டீரியல். அந்த மாதிரியான ஃபேண்டசி மூவினா கூட காந்தாரா அளவுக்கு ஓடிடி எல்லாம் ஓட்டுற மாதிரிலாம் எனக்கு தெரியல. தியேட்டர்ல நீங்க என்ஜாய் பண்ணி கண்டிப்பா அந்த படத்தை பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு தடவை கண்டிப்பா எல்லாருமே சேர்ந்து போய் பார்க்கலாம். நல்லா இருக்கு இந்த படம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க இந்த இல்ல படத்தை ஆல்ரெடி பார்த்திருந்தீங்கன்னா உங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு. இல்ல இந்த இடத்துல வந்து நாங்க இந்த படத்துல ஒர்க் பண்ண அசோசியேட் டைரக்டர் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்காரு. நாங்க எங்க கூட படிச்சாரு. ஒரு ஒரு 1 இயர் கிட்ட அவர் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். விக்னேஷ்னு சொல்லிட்டு அவரு இந்த படத்துல அசோசியேட்டா ஒர்க் பண்ணிருக்காரு. அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். நீங்க வந்து ஆனா நிறைய ஓடிடில வந்த அப்புறம் நிறைய மீம் வரும். அது மட்டும் ரெடி ஆயிக்கோங்க இப்பயே. அவ்வளவுதான். நீங்க படம் பாக்கலன்னா பக்கத்துல தியேட்டர்ல போய் பாருங்க. பாத்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தீங்க. அதோட நாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். பாய் ஃப்ரம் இன்னொரு மூவி ரிவ்யூ ப்ரிவ்யூ அந்த மூவி டிஸ்கஷன்ல உங்களை சந்திக்கிறோம். அது பேசி அதுவே வருது சார். மூவி டிஸ்கஷன்ல சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் உல்சர். பாய் பாய். ஊர் சுத்தி பயவுல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்